லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். தற்போது இலங்கையினுடைய நாணய பெறுமதி அதிகரித்து வருகின்றது. 306.57 டாலர்களாக நேற்றைய தினம் அதிகரித்த இலங்கைக்கான டாலர் பெறுமதி தற்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா குவைத் நாட்டிலையும் 1000 ரூபாயாக உள்ளது. சாதாரணமாக ஒரு 50,000 ரூபாய்க்கு 1015 ரூபாய் வரைக்கும் வழங்கியிருந்தாங்க. 1,00,000 ரூபாய்க்கு 1008 ரூபாய் வரைக்கும் வழங்கியிருந்தாங்க. அதே போல் தற்போது அன்லிமிட் உங்களுடைய 5 லட்சம் அனுப்புறதா இருந்தாலும் பணத்தை 1000 ரூபாய்க்கு அனுப்ப முடியும். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக இருக்குது. அதே போல் இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 288 ரூபாய் 27 சதமாக உள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட். அதே மாதிரி அவங்களுடைய பிரான்ச் மெஷின் எல்லாத்துலேயும் இதே ரேட் சேம் ரேட் வழங்குறாங்க. அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச்சஸ் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. அவங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் உங்களுடைய பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான். ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிழை விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 504 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 588 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 296 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 672 ஃபேல்ஸ். முனிசிபாலிட்டி அதிரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. போதைப் பொருள் ஆசாமியால் பல பகுதிகளிலும் பதட்டம். சல்மியா பகுதிகளை மிகப்பெரிய அளவில் திண்டாட வைத்த சவல்லாசாமி. குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. முடிந்தவரை பிரார்த்தனை மட்டுமே மீதம் உள்ளது. இதோ 7700 வருடம் பழமையான இடம் கண்டுபிடிப்பு. வயலேஷன்ஸ் தொடர்ந்தும் அதிகரிப்பு. வானிலை முன் அறிவிப்பு நிபுணர் ரமதான். டிசம்பர் 6ஆம் தேதி காலநிலை குவாரண்டைன்ஸ் காலத்திற்கு பிறகு பகலில் கோடை ஆடைகளுடன் நாங்கள் தொடருவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. நமது குளிர்காலம் தாமதமாகி டிசம்பர் 10க்கு பிறகு வடக்கு காற்று வீசுவதோடு சைபீரியாவில் அதிக வெப்பநிலையும் ஏற்படும். அதாவது டிசம்பர் 6 வரை பகலின் ஆடை கோடை காலமாக அணிய முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இதோ மரண தண்டனை 3 வழக்குகளில் முன்னாள் பங்களாதேஷ் அதிபர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க நீதிமன்றம். இலங்கையின் பல அதிபர்களோட நேரடியாக வந்து சந்தித்து கலந்துரையாடியது குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலே இதை மாதிரி நிறைய குற்றவாளிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ மரண தண்டனை தான் தெரியல. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிய நிலைமையில் தற்போது 50% உயிர் பிழைக்கும் சாத்தியக்கூறு இருக்கிறதாக வைத்தியர்கள் கூறியிருக்கிறாங்க. அனைத்து உடல் உறுப்புகளும் செயலிழந்த நிலையில் ஒரு சகோதரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இலங்கையைச் சேர்ந்த சகோதரி. முடிந்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்வுக்காகவும் பிரார்த்தனை செய்யலாம்.
இந்த நாடுகளில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சில நேரங்களில் வரக்கூடிய பிரச்சனை இதுதான். அதே போல் இதோ இந்நாளிலாக வைநாளிகர் ராஜுவன் கிட்டத்தட்ட 42 உயிர்கள் நேற்றைய தினம் அதிகாலையில் உம்ரா செய்ய போயிருந்த இந்திய உறவுகள் உயிரிழந்திருக்கிறாங்க. 42 பேர். அவங்களுக்காகவும் மறுமைக்காக பிரார்த்தனை செய்யலாம். அதே போல் குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிரடியான உத்தரவு. போதைப் பொருளால் பாரிய ஆபத்தை நோக்கி செல்கின்றது குவைத். தன்னுடைய பாட்டியை பணம் கொடுக்காததால் போதைப் பொருளுக்கு கொலை செய்த குடிமகனுக்கு இளைஞனுக்கு ஆயுள் தண்டனை விதித்த நீதிமன்றம் தற்போது அதை மரண தண்டனையாக மாற்றி தீர்ப்பளித்துள்ளது. அதே போல் சால்மியாவை பிரட்டி போட்ட சம்பவம். சால்மியா பகுதிகளில் ஒரு சவல் எடுத்துகிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல வண்டிகளுடைய கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிய நபர் போதைப் பொருள் பாவனையால் மண்டை குழம்பி போன நிலையில் இந்த செயல்பாடு செய்திருக்கிறதா தெரிய வந்திருக்குது. சால்மியா போலீஸாரால் சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. போதைப்பொருள் பாவனையாளர்கள் எந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்றத உங்களுக்கு எடுத்துக்காட்டும் விதமாக தான் இந்த காணொளி இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த போதைப்பொருள் பாவனையாளர்கள் பலர் சில வீடுகள்லேயே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களோட நீங்கள் பழகிறது ரொம்ப கவனம். எந்த நேரத்தில் அவங்களுடைய குணம் எப்படி மாறும், என்னென்ன செய்வாங்க அப்படின்றதுக்கு நம்மளுக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு எவிடன்ஸ் இந்த மாதிரியான சில சம்பவங்கள் தான். தாயை கொன்றது, தந்தையை கொன்றது, பாட்டியை கொன்றது, சகோதரனை கொன்றது. இதோ இந்த மாதிரி வீதிகளில் முட்டாள்தனமாக செயல்படுறது, தன்னை அறியாமலே செயல்படுறது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது போதைப் பொருள். முபாரக்கியா சூக் பகுதிகளில் தொடர்ந்துமே குவைத்துடைய தீயணைப்பு படை அதிரடியான இன்ஸ்பெக்ஷனை நடத்திக்கிட்டு வராங்க. கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருங்க. கிட்டத்தட்ட 7700 வருடங்கள் பழமையான குவைத்தின் அரேபிய தீபகற்பத்தின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய குடியேற்றமான சுபியா பகுதிகளில் உள்ள பஹ்ரா 1 தளத்தில் சுமார் 7700 ஆண்டுகளுக்கு முந்தைய 20க்கும் மேற்பட்ட உலைகளின் கண்டுபிடிப்பு. மேலதிக ஆய்வுகள் தற்போது நடந்து வருகின்றது. கிட்டத்தட்ட 50,000 தினார் சார்ஜஸ் பண்ணியிருக்கிறாங்க. காரணம் எக்ஸ் தளத்தில் தேவையில்லாத பதிவுகள் மற்றும் அவமதிப்பு சம்பவத்துக்கு. அடுத்ததா இதோ சிறிய நாட்டவர் பிடிபட்டார். குவைத்துடைய ஜென்சியா வழக்குகள் தொடர்ந்தும் இப்போ போயிட்டு இருக்குது. ஆலோசகர் ஹசன் அல் ஷம்மரே தலைமையிலான மேல்முறையீட்டு நீதிமன்றம் 1990 முதல் 2024 வரை நீடித்த தேசியவாத மோசடி வழக்கை குவைத் காவல்துறை அதிகாரி மற்றும் ஒரு சிறிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் முதல் முகவர் ஆகியோருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 8,13,000 தினார் அபராதம் விதித்து முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர். 1992 ஆண்டு போலி பிறப்பு அறிக்கையை சமர்ப்பித்ததை தொடர்ந்து சிறிய பிரதிவாதி குடியுரிமை மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தில் நியமனம் பெறுவதற்கான பலன்களை பெறுவதற்கு உதவி வகையில் போலியான ஆவணங்களை பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டனைக்குட்படுத்தப்படுவார்கள். அவர்களுடைய அனைத்து கணக்கு வழக்குகளும் முடக்கப்படும். அவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்யக்கூடிய நம்மளுடைய ஸ்பான்சர்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்குரிய அந்த காலக்கெடு இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு குறைவு தான். மற்றபடி நார்மலாகவே திருமணம் முடித்து வந்தவங்க அப்படி பலருடைய ஏஜென்சியாக பறிக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கெல்லாம் காலக்கெடு கொடுப்பாங்க. அந்த காலக்கெடுக்குள்ளே உங்களுடைய அக்காமாவை நீங்கள் மாற்றிக்கொள்ளாத பட்சத்தில் நீங்களும் கடைசியில் ஃபிங்கர் வச்சு தான் போக வரும். இப்போதைக்கு வரைக்கும் அதிகமான வீதி விபத்துக்கள் மற்றும் கைதுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. டிராஃபிக் வயலேஷன்ஸ் ஒரு வாரத்துக்குள்ளே 23,000 பதிவாகி இருக்குது. 43 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதில் வாண்டட் பர்சன் 36 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 1341 வாகன விபத்து, அதில் 291 வாகனங்கள் மோதியது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்துறை முனிசிபல் கவுன்சில் தொடர்ந்துமே ஒவ்வொரு பகுதிகளிலையும் சோதனைகளை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 33 இல்லீகல் கேம்பை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதில்
22 சட்டவிரோத நடமாடும் வாகனங்கள் உணவு லாரிகளும் கேன்சல் செய்யப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிரடியான நடவடிக்கை. تأجير حسب قرار المجلس البلدي ممنوع، فأي مخيم يأجر راح يتم مخالفته وإزالة المخيم لأنه خالف لائحة قرار المجلس البلدي. وأما الترويف هم بعد مخالفة لأن هذا تجريف التربة يخالف من البلدية نفسها ويخالف من البيئة. وتأجير البقيات والبقالات، البقيات والله خطرة، يعني قاعد نسمع من الإخوان في وزارة الصحة سنويا قاعد الناس تدخل المستشفى وتضررت من سبة البقيات. دورنا كبلدي قاعد نشيل اللي قاعد يأجر بقيات، يعني راح يتم مخالفتهم ومصادرة البقيات. العام كان في مشاكل إن الناس تحجز يكون صاحب الترخيص اسم والحجز واللي دافع اسم ثاني، فلما يجي تطابق بينهم يطلع يعني ما نقدر نسترجع التأمين. يضطر صاحب العلاقة صاحب الرخصة يراجع البلدية حتى يعني يستوضح إن ترى يعني إن في اختلاف بين الاسمين. فنتمنى من جميع من يرغب إنه يحجز إن يكون الاسم مطابق اللي موجود بالآيبان. أي موقع أو أي مخيم بدون ترخيص يحق للبلدية إزالته لأن هذا غير مرخص، وفوق يعني فوق انه غير مرخص راح يتم ازاله هذا المخيم، راح يتم تغريمه بالازاله، راح يدفع رسوم الازاله ومخالفته من البيئه ومن البلديه. هاي යාළුවනේ මෙන්න ඔයාලට ගෙනත් තියෙනවා බැංකට් 6යි පාට 6කින් මේ 6ම වෙන්නේ KD 10යි. ඔයාලට කඩේකට ගියම් මේ වගේ අඩු මුදලකට කොහෙවත් ගන්න ලැබෙන්නේ නැහැ. මෙන්න බලා ගන්න සයිස් එක. මේ විදිහට තමයි සයිස් එක තියෙන්නේ. ලොකුම සයිස් එක. පාට 6ක් තියෙනවා. ඔයාලට කැමති පාටකින් ගන්න පුළුවන්. කුවෙට් එකේ ඕනම තැනකට free delivery. ඉතින් කතා කරන්න අපගේ numbers වලට ස්කින් එකේ අපගේ number තියෙනවා. ඉතින් අදම කතා කරලා ඔබගේ order අදම වෙන් කරවා ගන්න. Hi guys, இன்னைக்கு நாங்க எங்க வந்திக்கிறோம் தாத்தா? எங்க வந்திக்கிறோம்? சல்வா கத்தாஞ்சிக்கு. நீங்க எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான் தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.